வணக்கம். ஏஜென்ட் பேசுகிறேன். ஸோ குரூப் 2A தேர்வுக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுருச்சு. இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம். ஸோ நமக்கு ஒரு குரூப் 2A மெயின்ஸ்க்கு ஒரு 55 நாள் 57 நாள் தான் இருக்கு அப்படிங்கிறது. 2A மெயின் டூ மெயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 70 நாள் 72 நாள் இருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ என்னன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8000 பேருக்கு வச்சுக்கலாம். சரியா? இது 2K. அதே மாதிரி 2A பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,000 பேருக்கு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 தான் ரெண்டுலையுமே கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் ரவுண்ட் வேல்யூ பண்ணிட்டேன். சரியா? இப்போ யாருக்கு இதுல பிரச்சனை அப்படின்னா இந்த 8000 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 8000 பேருக்கு தான் நம்ம குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றதா குரூப் 2A மெயின்ஸுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றதா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். 2Aக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு எந்த விதமான ஒரு குழப்பமும் இருக்காது. சரியா? பட் இப்போ நீங்க 2க்கும் 2Aக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல 2 மட்டும் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, 2Aக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி சிலபஸ் அப்படிங்கிறது என்ன குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் 80% வேறுபாடு இருக்கு. ஒரு 20% மட்டும்தான் என்ன குரூப் 2 உடைய சிலபஸுக்கும் குரூப் 2A சிலபஸுக்கும் என்ன ஒரு 20% தான் ஒற்றுமை இருக்கு. அப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க சிலபஸ் எடுத்து கம்ப்ளீட்டா யூ ஹேவ் டு ரீட். சரியா? இதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புறேன். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல யூ ஹேவ் டு டிசைட் வெதர் டு ஃபோக்கஸ் குரூப் 2 ஆர் குரூப் 2A அப்படிங்கிறதுல நீங்க தெளிவாகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 2வா 2Aவா அப்படிங்கிறதுல யூ ஷுட் பி வெரி கிளியர். பட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ கிவ் சம் சஜஷன். எப்படி இந்த 70 நாட்கள்ல 2க்கும் சரி 2Aக்கும் சரி சேர்த்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் பொதுவா சிலபஸை கம்பேர் பண்ணுவேன். தென் இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கு எப்படி கம்பைண்டா ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் சொல்ல போறேன். மற்றபடி வேற எந்த விஷயத்தையும் என்ன நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறது இல்ல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பி கிளியர். உங்க குழப்பம் அப்படிங்கிறது என்ன கம்ப்ளீட்டா போகணும் அப்படிங்கிறதான் என்ன இது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சிலபஸ் மட்டும் நான் என்ன கையில் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ முதல் சில விஷயங்களை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2A அப்ஜெக்டிவ் 2 டிஸ்கிரிப்டிவ். இப்போ இந்த 2Aக்கும் 2க்கும் இதுல அப்ஜெக்டிவ்க்கும் டிஸ்கிரிப்டிவ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 இந்த குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படிங்கிறது இட்ஸ் a ஸ்கில் பேஸ்ட் பேப்பர். இந்த 70 நாள்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றது மட்டும் இல்லாம நீங்க ப்ரிப்பேர் பண்ண விஷயங்களை ரொம்ப எளிமையா ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டா பேப்பரை திருத்துறவருக்கு என்ன நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயத்த ரொம்ப சுருக்கமா தெளிவா கன்வே பண்ணணும். அந்த ஸ்கில்ல அட்டைன் பண்றதுக்கு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். சிலபஸ் எப்படினாலும் இருக்கு, அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. பட் த எண்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு டெவலப் ரிட்டன் ஸ்கில். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ அதுல பண்ணிக்கணும். இப்போ 2A பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா there is a new syllabus called reasoning, logical reasoning அப்படின்னு. ஆல்மோஸ்ட் அதுல ஒரு 27 தலைப்புகள் இருக்கு, 40 கொஸ்டின்ஸ். சரியா? இப்ப இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு அப்படிங்கிறது இந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த தேர்வினுடைய அமைப்பு முறை. இப்ப அப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா you have to prepare very minute. ஸோ ஏனாலும் பண்ணாம மைனூட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க ஃபேக்சுவலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சில இடங்கள்ல என்ன கான்செப்டுவலாகவும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பட் த நேச்சர் ஆஃப் த குரூப் 2A சிலபஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழையும் ரீசனிங்கையும் தவிர்த்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல 100 கேள்விகள்ல நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு 70% அப்படிங்கிறது என்ன இட் இஸ் ஆல் அபவுட் ஃபேக்சுவல். ஒரு 30% மட்டும்தான் என்ன கான்செப்டுவல். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த குரூப் 2A சிலபஸினுடைய தன்மை அப்படிங்கிறது என்ன நீங்க ஃபேக்சுவலா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஒரு கான்செப்டா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி கிடையாது. அப்ப நான் ஒரு ஃபேக்டை மட்டும் மெமரைஸ் பண்ணா போதும் அப்படின்னா கிடையாது. நீங்க அந்த ஃபேக்டை அனலைஸ் பண்ணணும். அந்த ஃபேக்டை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க தயார் பண்ணிக்கணும்.
உதாரணத்துக்கு நீங்க குரூப் 2ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான கேள்விகள் நமக்கு தெரிஞ்சதா இருந்தாலும் ஃபேக்ட் தெரிஞ்சாலும் அந்த ஃபேக்டை நீங்க ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுல தான் வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு டக்குன்னு ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வரல. சுருக்கமா சொல்லணும்னா முன்னாடி கேட்ட கேள்விகள்ல யார் ஒலிம்பிக்ல வந்து தங்கம் வாங்கினாங்க அப்படிங்கறத நீ வரிசைப்படுத்து அப்படிங்கிறது. உங்களுக்கு அதிகம் பிருந்தா தெரிஞ்சிருக்கும், இல்ல வேற உஷா பிடி உஷா இப்ப இவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனா அந்த ஃபேக்டை அனலைஸ் பண்ணி இது பண்ற மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமான்னா தெரியாது. அப்போ நீங்க ப்ரிலிம்ஸ்ல ஃபேக்சுவலா இருந்தா கூட அந்த ஃபேக்டை நீங்க ப்ராசஸ் பண்ணி அதை நீங்க வந்து என்ன அனலிட்டிக்கலாவோ இதுவோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ள இது பண்ணணும். இப்ப 2A பொறுத்த வரைக்கும் என்ன மேஜர் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ். அப்போ வந்து சார் ரிசோர்ஸ் தேடி அலையணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட என்ன ரிசோர்சஸ் இருக்கோ அதை வச்சு படிங்க. தயவு செய்து ஒரு பெஸ்ட் மெட்டீரியலு, ஒரு பெர்ஃபெக்டான மெட்டீரியலு இதை படிச்சா 100% வரும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் இதை ஏன் எம்பசைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2023 குரூப் 22 குரூப் 2 மெயின்ஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஓனா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே கூட வந்து என்ன நான் கிராக் பண்ணிருப்பேன். ஆனா மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிய பல பேருடைய ஆலோசனையை பின்பற்றுறதுனாலதான் என்ன நான் வந்து பாஸ் பண்ணல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. இது 100% வந்து என்ன உண்மை. அப்போ இந்த முறை அந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் செய்யாம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு பெஸ்ட் மெட்டீரியலுக்காக வந்து என்ன நீங்க தேடி தேடி அலையாதீங்க. அப்புறம் குரூப் 2A மெயின் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அப்படிங்கிறது நமக்கு புதுசா இருந்தாலும் ரொம்ப இதுவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்றது எந்த விதமான ஒரு ப்ரீ ரெக்வயர்ட் நாலேஜோ இல்ல அதை பத்தின ஒரு முன்னறிவு இல்லாமலே வந்து என்ன ஒரு 10ல இருந்து 15 கேள்வி உங்களால வந்து பண்ண முடியும். ஏன்னா அது ரீசனிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் அவர் காமன் சென்ஸ். சரியா? இன்னொரு கூடுதலா ஒரு 15 கேள்வி 20 கேள்வி போடணும் அப்படின்னா you have to work out. இது சிம்பிளா சொல்லிடுறேன். அடுத்த ஓரியன்டேஷன் கொடுக்கும்போது I will go into details. ரைட். அதுக்கப்புறம் தமிழ் இட் இஸ் சோ சிம்பிள், இங்கிலீஷ் சோ சிம்பிள். தமிழ் நம்ம ஏன் ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறோம் பாத்தீங்கன்னா தமிழ்ல பார்ட் ஏ சிலபஸ் தான் வந்து என்ன நமக்கு மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ்ல உள்ள பார்ட் ஏ சிலபஸ். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து என்ன இலக்கணம். யாராவது ரொம்ப கான்செப்டுவலா இருக்கீங்களோ அந்த 60 மார்க்ல உங்களால வந்து எடுக்க முடியும். 60 மார்க் வந்து இங்கிலீஷ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தமிழ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, there will be no major difference. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுல 60க்கு 55 கேள்வி எல்லாரும் போட்டுருவாங்க. சரியா? அப்ப இந்த ரியல் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 100 GS. சரியா? 100 GS பிளஸ் ஒரு 40 ரீசனிங் அப்படிங்கிறது. இந்த 40ல யாராலையும் 40% போட முடியாது. ஸோ ஒரு 35 அப்படிங்கிறது இட்ஸ் a good score. சரியா? you cannot attain 10%, ரைட்? அப்போ ரிமைனிங் இருக்கு இல்லையா இந்த 100 தான் வந்து பாத்தீங்கன்னா again it will play a role. சார் அப்ப 35 மார்க் எல்லாருக்கும் ஈஸியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சிலருக்கு அந்த ரீசனிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் அப்ப என்னன்னா நீங்க யாருன்னா நீங்க ரொம்ப லேக்கா இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்ஐ கொடுக்குற மாதிரியே அடிஷனலா ஐ ஹேவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த ரீசனிங் பார்ட். ஸோ 2A பொறுத்த வரைக்கும் இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். 2A சிலபஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸிங் ஆன் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் 2A சிலபஸ்ல ஒரு போர்ஷன் இருக்கு. சரியா? சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா தமிழ்நாடுன்னு இருக்கு. அதுல சைல்ட் லேபர் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு நீங்க போய் மெட்டீரியல் தேடுனீங்க அப்படின்னா you would not get a single piece of fact. அப்படியே ஃபேக்ட் கிடைச்சாலும் அது அப்டேட்டடான ஒண்ணா இருக்குமான்னா அது அப்டேட்டடான ஒண்ணா இருக்காது. ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்க என்ன இதுல வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்க தமிழ்நாடு ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மண்டபலமும், தமிழ்நாடு எக்கனாமி எடுத்துக்கிட்டாலும் வந்து என்ன மண்டபலமும், ஜியோகிராஃபில வர பேஸ்ல பார்த்து வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி வர பேஸ்ல பார்த்து அப்படிங்கிறது என்ன ஜியோகிராஃபி இந்த ரெண்டுலயே ஓவர் தான் போகும். நான் இதை எப்படி கான்செப்டா சொல்றேன் அப்படின்னா பிகாஸ் I have completed a series on தமிழ்நாடு எக்கனாமிக்கும் தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கும் வந்து என்ன நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜியோகிராஃபி எடுத்துட்டு இன்வெர்சிவ் ஸ்பெசிஃபிக் டாபிக் கொடுத்துருக்கோம். இன்வெர்சிவ் ஸ்பெசிஃபிக்னா which means எக்ஸாக்டா என்ன சொல்ல முடியும் தமிழ்ல வந்து நம்ம தீமைக்கிழமை இருக்கு இல்லையா அந்நிய இனங்கள். அப்போ இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி பேர் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அப்போ சோ இதுக்கான சோர்ஸ் புக் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல லிமிட்டடா தான் இருக்கு. ஸோ ரிமைனிங் யூ ஷுட் சோர்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்
அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்டுடைய பாலிசி நோட்ஸ் இதை தவிர்த்து இந்த இந்த தமிழ்நாடு அட்மிஷன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஈஸி. மிச்சம் எல்லா பார்ட்ஸுமே வந்து என்ன நீங்க அங்கங்க இது பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குயிக்கா கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்து என்ன நிறைய தேடணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா குரூப் 2A வந்து யூ டோன்ட் ஹேவ் டைம் டு ப்ரிப்பேர், ரிவைஸ், ப்ராக்டிஸ். ஸோ சிம்பிள் சார். அப்புறம் வந்து OMR இல்லாமல் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல சிபிடி கொண்டு வந்திருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு. அதனால நீங்க பேனிக் ஆகணும்னா பேனிக் ஆக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சிபிடில எழுதிட்டீங்கன்னா அந்த இதுக்கு வந்து என்ன உங்களால அகாமடேட் ஆகிக்க முடியும். அதனால அதை ஒரு பெருசா வந்து இது பண்ணாதீங்க. இது வந்து 2A சரியா. இந்த 2 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 8000 பேர் எழுதுறாங்க. ஸோ இந்த 8000 பேர்ல வந்து யாருக்கு 2A ரெண்டும் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு கேள்வி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சி, நான் ஆல்ரெடி 2A சர்வீஸ்ல இருக்கிறேன், அதனால வந்து என்ன நான் ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இல்ல நான் 2 சர்வீஸ்ல இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய பட்சத்துல வந்து என்ன நான் 2A ஃபோக்கஸ் பண்ணுவேன், 2A ஃபோக்கஸ் பண்ணுவேன். இல்ல குரூப் 4ல இருக்கிறவங்க இந்த ரெண்டையுமே வந்து என்ன கேன் டேக் ரிஸ்க். ஸோ இப்போ வந்து ஏன் வந்து நான் ரெண்டும் தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா இந்த இரண்டுக்குமான பாடத்திட்டங்கள் அப்படிங்கிறது வேறு, இந்த இரண்டுக்குமான தேர்வு நடைமுறைகள் அப்படிங்கிறது வந்து வேறு. ஒரே கல்லில் 2 மாங்கா மாதிரி வந்து என்ன நடிக்க முடியாது. சொல்லணும் ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நான் சொல்ல வேண்டாம், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போங்க, அதுல குரூப் 2 உடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சிலபஸ் போர்ஷன் எடுத்து பாருங்க. குரூப் 2A மெயின்ஸ் உடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போர்ஷன் எடுத்து பாருங்க. குரூப் 2ல இருக்கிறது குரூப் 2A இருக்காது. குரூப் 2A இருக்கிறது வந்து எப்படி பாத்தீங்கன்னா குரூப் 2 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போர்ஷன்ல இருக்காது. அப்போ இந்த சில இடங்கள் இருக்கு பாருங்க, இதுலதான் வந்து என்னன்னா இது இருக்குன்னா இந்த தமிழ் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இந்த பிடிஎஃப் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ டெலகிராம்ல இருக்கும். இந்த வீடியோ கிளைகள் வந்து என்ன ஐடியா அப்லோட் சரியா. ஸோ இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர், அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு குரூப் 2 இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறம் பொலிட்டியில வந்து என்ன கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2ல வந்து பொலிட்டி அப்படிங்கிறத அதை கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். 2A பொறுத்த வரைக்கும் வந்து என்ன இட் இஸ் ஸ்பெசிபிகலி மென்ஷன்ட் ஆன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஸோ இந்த பிடிஎஃப் நான் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரிஜினலா 2 சிலபஸையும் 2A சிலபஸையும் ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்து வந்து என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல வந்து என்ன இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 2 சிலபஸ். இப்போ 2 சிலபஸ்ல வந்து வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு கொடுத்துருக்கோம், இந்தியான்னு கொடுத்துட்டான். ஸோ இதுல வந்து என்னன்னா நீங்க இந்தியாவையும் ப்ரிப்பேர் பண்ணணும், தமிழ்நாட்டையும் ப்ரிப்பேர் பண்ணணும். தமிழ் சொசைட்டி என்டையர்லி தமிழ்நாடு சரியா. சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நீங்க குரூப் 1ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே சிலபஸ் வந்து குரூப் 1ல இருக்கு. குரூப் 1 மெயின்ஸ்ல இப்போ ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு இருக்கிறதுனால அவன் 100% தமிழ்நாடு கேட்கறது இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 100% என்ன இந்தியாவை தான் இது பண்ணி கொடுத்துருப்போம். இதுக்கு நான் என்ன எவிடன்ஸ் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன சென்சஸ், பாப்புலேஷன், இந்தியா ஹெல்த் பாலிசி, இந்தியா ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா, சைல்ட் எஜுகேஷன் இன் இந்தியா இப்படின்னு தான் இருக்குமே தவிர்த்து எந்த இடத்துலயும் வந்து என்ன ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடுன்னு இருக்காது. சும்மா போற போக்குல என்ன கொடுத்துட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த எதுக்காக என்னதான் நீங்க தேடுனீங்கன்னா there is no source. பட் இந்த ஹெல்த், அதுக்கப்புறம் வந்து உமன் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலிசி நோட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து என்ன வேற ஜெனரலான ஒரு விஷயங்கள் இருக்கட்டும், அதுல இது கவர் ஆயிடும். இப்போ இது ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து என்ன தமிழ்நாட்டுக்கு மெனக்கெட்டு போய் முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சரியா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஸோ இது ஒரு போர்ஷன். நல்லா பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் நல்லா எடுத்துக்கோங்க. இந்த சிலபஸ்க்கு சம்மந்தம் கிடையாது, குரூப் 2A சிலபஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரைட். கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்னு கொடுத்துட்டோம் சரியா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்ச மாதிரி இருக்கும். சில ஏரியா மட்டும் இந்த இதுல இருந்தும் 2A சிலபஸ்ல வந்து என்ன ஓவர்லாப் ஆகும் சரியா. அடுத்து ஜாகிரபி ஆஃப் இந்தியா. ஸோ இது என்டையர்லி இது குறிப்பா நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் வந்து வந்தே தவிர்த்து மீதம் எல்லாமே வந்து என்ன இந்தியா ஸ்பெசிபிக் தான். ரொம்ப சுத்தமா சொல்லணும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது 80% அப்படிங்கிறது வந்து என்ன இந்தியா பேஸ்ட் ப்ரிப்பேர் தான் நீங்க பண்ணணும். 2Aக்கு தமிழ்நாடு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா
சிலபஸ் ஓவர்லாப் பண்ணும்போது ஓகே நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம்னு கிளாரிட்டி கிடைக்கும். இதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நீங்க தெளிவா தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கலாம். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதுக்கு பதிலா 2 காலையும் ஆத்துல வச்சு குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றதா இல்ல 2A ப்ரிப்பேர் பண்றதான்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். தவிர்த்து இல்ல பொதுவா ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா என்ன 2 ஒரே சிலபஸ் தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பட் 2 ஒரே சிலபஸ் கிடையாது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ குழப்பம் தீரணும் அப்படின்னா இந்த 2 சிலபஸை எடுத்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ குரூப் 2 2Aக்கான கிளாஸஸ் இது எல்லாமே நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணிப்போம். டுமாரோக்குள்ள வந்து என்ன ஐ வில் கிவ் கம்ப்ளீட் ஷெட்யூல். சரியா? பட் நான் ஒரு சூப்பர் 100 ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றேன். இந்த சூப்பர் 100 அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 25,000. அது வந்து இப்போ வரக்கூடிய குரூப் 2 2A மெயின்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் இயர் வருது இல்லையா 25 26 அந்த மெயின்ஸுக்கும் நீங்க இதே ஃபீஸ்ல வந்து படிச்சுக்கலாம். பட் இட் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி 100 பீப்புள். ஸோ அதுல யாரெல்லாம் நான் எடுத்து கொடுப்பேன் அந்த லிங்கை பதிஞ்சு வச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன ஐ வில் கிவ் த சேம் ஃபீஸ். இல்லைன்னா வந்து என்ன எதுவுமே கிடையாது. இல்ல இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா 2A பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு வந்து என்ன கீழே கமெண்ட்ல கேட்டீங்கன்னா ஐ வில் கிளாரிஃபை. சரியா? சோ இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க கம் டு பி கிளியர் 2A 2A ஓகே. கடைசியா வரலாம். நான் சொன்ன மாதிரி 2A யார் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி தோஸ் ஹூ ஆர் இன் சர்வீஸ். இல்ல சார் நான் வேலைக்கு போயே ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுல இருப்பீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுங்கன்னா யூ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் 2A. தென் அகைன் நமக்கு ஒரு 20 நாள் இருக்கு இல்லையா, அப்போ ஐ வில் கிவ் செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி வி கேன் டாக்கிள். சரியா? ஸோ 2 சிலபஸை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சதுல 50% வந்து என்ன நமக்கு இருக்கும். இன்னொரு 50% தான் வந்து என்ன 2 சிலபஸ் நம்ம புதுசா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. பிளஸ் ரிட்டன் ஸ்கில்ல இது பண்ண வேண்டியிருக்கு. இப்போ 2A ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிலருக்கு மட்டும் நான் சொல்றேன். 2A முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அது மட்டும்தான் விஷயம், அது எதுவுமே கிடையாது. ஸோ கமெண்ட் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.